அப்பா பிதாவே, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, அகிலத்தை படைத்த ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்த எங்கள் ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தேவரீர் கிருபையாக இந்த நாளை நீர் எங்களுக்கு தந்தீரே, நன்றி அப்பா. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து ஆராதிக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆயிரங்களுக்கு இல்லாத இந்த பாக்கியத்தை கிருபையாக அடியாராகி எங்களுக்கு தந்தீரே. நாங்கள் எப்போதும் உமக்கு முன்பாய் நின்று கொண்டு நன்றி செலுத்த ஸ்தோத்திர பள்ளிகளை ஏறெடுக்க உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூடி வர வேண்டிய உடைய பிள்ளைகள் யாவரையும் உடைய கருத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். சரியான நேரத்தில் பிரயாணங்களில் பத்திரமா நீர் கொண்டு சேர்க்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் எப்போதும் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்தும் நாமத்தை மையப்படுத்திட்டோம். வியாதியாய் பலவீனமாய் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும். சில காரணங்கள் நிமித்தமாக உடைய சமூகத்தில் வர முடியாமல் போனவர்களுக்காக கொண்டு ஜெபிக்கிறோம். இந்த இடங்களில் அவர்களை பத்திரமாய் காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். பாடலை பொறுப்படும், ஆராதனை பொறுப்படும், உடைய வார்த்தைகளுக்கு அபிஷேகித்து தருவீராக. இந்த நாளில் நடக்க வேண்டிய எல்லா நிகழ்ச்சியிலும் நீர் முன்னிருந்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லி நடத்த வேண்டிய வழியில் அற்புதமாய் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேவரீர் சீயோனுக்காய் எழுந்தருள்வீரே, தயத்தையும் காலமும் அடுத்து வந்திடுதே. தேவரீர் சீயோனுக்காய் எழுந்தருள்வீரே, தயத்தையும் காலமும் அடுத்து வந்திடுதே. பொன்மங்கி பசும் பொன்னும் மாறி போயிடுதே, பரிசுத்த ஸ்தலங்கள் சிதறி போயிடுதே. பொன்மங்கி பசும் பொன்னும் மாறி போயிடுதே, பரிசுத்த ஸ்தலங்கள் சிதறி போயிடுதே. விசுவாசம் குறையுதே, அன்பு தணியுதே. விசுவாசம் குறையுதே, அன்பு தணியுதே. தீவிரம் வாரும் என் நிலை மாற, தீவிரம் வாரும் என் நிலை மாற்ற. தேவரீர் சீயோனுக்காய் எழுந்தருள்வீரே, தயத்தையும் காலமும் அடுத்து வந்திடுதே. தேவரீர் சீயோனுக்காய் எழுந்தருள்வீரே, தயத்தையும் காலமும் அடுத்து வந்திடுதே. நகரத்தின் மதில்களிலே திறப்பு கொண்டிடுதே, துயரத்தின் தொனிகள் எல்லாம் ஓயாது கேட்குதே. நகரத்தின் திரைகளிலே திறப்பு கண்டிடுதே, துயரத்தின் தொனிகள் எல்லாம் ஓயாது கேட்குதே. பாவத்தின் செயலாம் ஜனமழிந்திடுதே, பாவத்தின் செயலாம் ஜனமழிந்திடுதே. சாபத்தை தீர்த்திட இறங்கிய வாரும், சாபத்தை தீர்த்திட இறங்கிய வாரும். தேவரீர் சீயோனுக்காய் எழுந்தருள்வீரே, தயத்தையும் காலமும் அடுத்து வந்திடுதே. தேவரீர் சீயோனுக்காய் எழுந்தருள்வீரே, தயத்தையும் காலமும் அடுத்து வந்திடுதே. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 26வது அதிகாரம் 3-4 வசனங்களை நாம் வாசித்து தொடர்ந்து நாம் தியான பகுதி செல்வோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரத்தில் தாவீதினுடைய சங்கீதத்தின் பகுதியை நாம் தியானித்தோம். சத்துருவாகிய சவுலின் கைக்கும் மற்றெல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கின பிற்பாடு
18ஆம் சங்கீதத்தை அவர் எழுதியிருக்கிறார் இல்லையா? அந்த வசனத்தின் அடிப்படையில் எவ்வளோ ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை தேவன் செய்திருக்கிறார் என்று நாம் அறிந்து கொண்டோம். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலத்திலிருந்து தூக்கி விடுகிற தேவன், நம்ம உயர்த்துகிற தேவன், மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர். நெருக்கத்தில் இருக்கிற காரியங்களில் கர்த்தர் நம்மை தூக்கி விடுகிறார். உளையான சேற்றிலிருந்து தூக்கி விடுகிறார். வியாதியின் பலவீனத்திலிருந்து அவர் தூக்கி விடுகிறார். தெய்வீக விடுதலை, தனிப்பட்ட விடுதலை, முழுமையான விடுதலை, தேவையான விடுதலை, கிருபை உள்ள ஒரு விடுதலை, ஆசீர்வாதமான விடுதலை என்று சொல்லி அருமையான வேதவசனத்தை நாம் கேட்டோம். அதனுடைய காரியம் என்னவென்றால், தாவீதை உருவாக்கும்படியாக, சரிப்படுத்தும்படியாக, பரிபூர்ண தேவ சித்தத்தை அவன் செய்து முடிக்கும்படியாக தேவன் அவனை நடத்தின பாதைகள் என்பதை அறிந்திருக்கிறோம். நாம் அறிந்திருக்கிறபடி 106வது சங்கீதத்தில் நாம் யோசேப்பை குறித்து படிக்கிறோம். கர்த்தர் சொன்ன வார்த்தை அவனுக்குள்ளே நிறைவேறும் வரைக்கும் அவன் என்ன செய்தாங்க? விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், கால்களில் விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். ஒரு நாள் வந்தது, ராஜா ஆள் அனுப்பி யோசேப்பை விடுதலை பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் எதற்காக என்றால், அவர்கள் அழிந்து போவதற்காக அல்ல. தாவீதோ யோசேப்போ அழிந்து போவதற்காக அல்ல, அவர்களை உருவாக்கி சிருஷ்டித்து படைத்து தேவ நோக்கத்தை முழுமையாக நிறைவேற்றுவதற்காகத்தான். எனக்கானாலும் சரி, உங்களுக்கானாலும் சரி, நாம் கடந்து போகிற சில பாதைகள், சில நெருக்கங்கள் எல்லாமே நம்மை உருவாக்கும்படியாக என்பதை மறந்துவிடக்கூடாது. அவர் நம்மை உருவாக்க வேண்டும் என்றால் 100க்கு 100 கர்த்தரையே சார்ந்து கொள்ள வேண்டும். 100க்கு 100 கர்த்தரையே நம்ப வேண்டும். அதைத்தான் நாம் இந்த வசனங்களை பார்க்கிறோம். ஏசாயா 26:1, 2வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே ரட்சிப்பின் மதில், ரட்சிப்பையே மதிலாக ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை மதிலுக்குள்ளே, சபைக்குள்ளே அவர் கொண்டு வருகிறார். 2வது வசனத்தில் சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதியாக மாற்றி தண்ணீர் ஞான ஸ்நானத்தினுடைய சத்தியத்தை நமக்குள்ளே நிறைவேற்றுகிறார். 3வதாக நாம் வாசித்தோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்ற அந்த வார்த்தை. இந்த பூரண சமாதானம் நமக்கு எப்போது உண்டாகும் என்றால், பரிசுத்த ஆவியான் நம்மேல் ஊற்றப்படும் போது தான் பூரண சமாதானம் நமக்கு உண்டாகும். ஆகவே தான் சமாதானத்தின் தேவன் அப்பொழுது உங்களோடு கூட இருப்பார் என்றெல்லாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள், கர்த்தராய் யெகோவா நித்திய கண்மணியாக இருக்கிறார். இன்றைக்கும் நாம் தாவீதினுடைய சில குறிப்புகளை பார்த்து, தாவீதை எவ்விதமாக உருவாக்கினார், எவ்விதமாக அவனை பயன்படுத்துகிறார், எவ்விதமாக அவனை தேவ நோக்கத்துக்கு வழிநடத்துகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 3வது வசனத்தை நாம் ஏன் வாசித்தோம் என்றால், அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் அதிகமான போராட்டம், கஷ்டங்கள். அபிஷேகத்துக்கு பிற்பாடு தான் தாவீதின் வாழ்க்கையில் போராட்டம். அதுக்கு முன்னாடி ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆனால் ஆடுகளை மேய்த்து கொண்டு அவனை கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக அபிஷேகித்த பிற்பாடு ஆண்டவர் அவனை உருவாக்குகிறார். பல சூழ்நிலைகளை கொண்டு போய் அவனை தேவனை மட்டும், கர்த்தரை மட்டும் நம்ப வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை செய்கிறதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவதாக நாம் பார்க்கலாம் 2 சாமுவேல் 3:29 வசனம். நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த கவனித்துக் கொள்ளுங்கள். நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்தாலும் நான் இன்னும் பலவீனன். செருயாவின் குமாரனாகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாய் இருக்கிறார்கள். அந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கர்த்தர் அவன் சரி கவனிங்க. நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்தாலும் நான் எப்படிப்பட்டவனா? இன்னும் பலவீனன். அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே எல்லாருக்குமே பூரணம் உண்டாகி விடுகிறதில்லை. ஆவியான நம்மை படிப்படியாக நம்மை நடத்தி, நம்மை சிருஷ்டித்து, உருவாக்கி மகிமையிலே கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் அவர் நமக்கு பரிசுத்தாவியை ஊற்றுகிறார். நாம் பரிசுத்தமாக இருப்பதனால அவர் நமக்கு பரிசுத்தாவியை ஊற்றுவதில்லை. நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், எந்தெந்த காரியங்களெல்லாம் நாம் இன்னும் சீர்பட வேண்டும், ஸ்திரப்பட வேண்டும் என்பதற்காகவே அவர் நம்மை நம்பி நமக்கு
நம்மை நடத்த போதிக்க பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டனாக இருந்த போதிலும் நான் இன்னும் எப்படிப்பட்டனாக இருக்கிறேன்? பலவீனன். ஒரு சின்ன கோரஸ் பாடு. என்னோடிரோம் என்னோடிரோம் இன்ப இயேசு என்னோடிரோம், என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை, அன்பின் இரட்சகா என்னோடிரோம். என்னோடிரோம் என்னோடிரோம் இன்ப இயேசு என்னோடிரோம், என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை, அன்பின் இரட்சகா என்னோடிரோம். Stand by me, loving Savior, stand by me. I have no strength, not power of my own. Loving Savior, stand by me. Stand by me, stand by me. Loving Savior, stand by me. I have no strength, not power of my own. Loving Savior, stand by me. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு ஊற்றப்பட்டிருந்தாலும் இன்னும் நாம் பலவீனர் என்பதை நாம் ஒத்துக்கொண்டு இன்னும் எந்தெந்த வகையில் எந்தெந்த விதத்தில் தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டும் என்பதை தாவீதின் வாழ்க்கையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். பிரியமானவர்களே, நமக்கு தெரியும், இஸ்ரவேல் ராஜ்யத்திற்கு முதலாவதாக சவுலை தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஒரு நோக்கத்தோடு தான் சவுலை அபிஷேகம் பண்ணினார். தேவ ஜனத்துக்கு விரோதமாக இருக்கிற அமலேக்கு முற்றிலும் சங்கரிக்க வேண்டும், பூமியில் இராதபடி சங்கரிக்க வேண்டும். தேவ ஜனத்துக்கு எதிராக இருக்கிற ராஜா அந்த அமலேக்கியரை என்ன செய்யணும்? முற்றிலுமாக சங்கரிக்க வேண்டும். ஆனால் அவனோ அப்படி செய்யாதது நிமித்தமாக நாம் வேதத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் அவனை தள்ளி, அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தர் அவனை தள்ளி தாவீதை தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக தெரிந்து கொண்டார். பின்பு அவர் சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்கள், தேவனே தாவீதை குறித்து சாட்சி கொடுத்தார். ஒருவனை தள்ளி, சவுலை தள்ளி தாவீதை தேவன் தெரிந்து கொண்டு தேவ நோக்கத்தை அவனுக்குள்ளே நிறைவேற்றும்படியாக கர்த்தர் அவர் நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் 16வது அதிகாரம் 1 சாமுவேலுக்கு வாருங்கள். 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் படித்து பார்ப்பீங்க என்றால், தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிற அந்த முழு நிகழ்வையும் அந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். தேவ ஜனங்களுக்காக ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணணும், சவுலுக்கு பிற்பாடு ராஜாவை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்பதற்காக ஈசாயின் குமாரர்களில் ஒருவனை அவர் அபிஷேகம் பண்ணுகிறார் என்பதை அந்த 16வது அதிகாரத்தில் நாம் முழுமையாக நாம் பார்க்கிறோம். ஈசாயினுடைய குமாரர்கள் 8 பேர், ஆனால் தாவீது 8வது குமாரன். அந்த வசனங்களை பார்ப்பீர்கள் என்றால் 16ஆம் அதிகாரம் 10வது வசனம், இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். நமக்கு தெரியும், சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். ஒருவரும் சரி இன்னொரு இருக்கிறானா என்று கேட்டபோது அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி தாவீதை குறித்து சொன்னாங்க. தாவீதை அழைத்து கொண்டு வந்து அங்கே அபிஷேகம் பண்ணுகிற காரியங்கள் அந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். நம்ம இன்னுமே படித்தோம், நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்தாலும் நான் இன்னும் பலவீனன் என்று தாவீது அறிக்கை பண்ணுகிறதை இங்கே நாம் பார்க்க போகிறோம். இப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்தாலும் தாவீதின் வாழ்க்கை கர்த்தரையே முழுவதுமாக நம்பி இருக்கணும். தேவன் அவனை பல வழிகளிலே அதுக்காக நடத்தி கொண்டு போகிறார். வேறு எந்த நம்பிக்கைக்கும் அவர் இடம் கொடுக்கக்கூடாது. எந்த ஒரு பொருளுக்கும் எந்த காரியத்துக்கும்
அந்த நம்பிக்கையை கொடுக்காதபடிக்கு முழுவதும் 100% கர்த்தரையே நம்ப வேண்டும் என்பதற்காக தாவீதை கர்த்தர் வழிநடத்துகிற விதம் என்று நாம் பார்க்க போகிறோம். 123ஆம் சங்கீதத்திலே நாம் படிக்கும்போது உண்மையே எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது, வேறு எங்கும் அல்ல. உதவி வரும் கண்மலை என்று நாம் சொல்கிறோமே, கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள், கர்த்தராய் யெகோவா நித்திய கண்மலையாக இருக்கிறார். உண்மையே எங்கள் கண்கள் என்ன செய்கிறது? நோக்கி கொண்டிருக்கிறது. எப்படி வேலைக்காரர்களை போல, எஜமாட்டி நோக்கியிருக்காக போல எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் 121:1 சங்கீதத்தில் பார்க்கிறோம், ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தர் தான் நமக்கு ஒத்தாசை கொடுக்கிறவர், மனுஷர் அல்ல. மனுஷர் ஒத்தாசை பண்ணுகிறது விருதாவான காரியம். ஆனால் கர்த்தரை நம்பும்போது கர்த்தர் நிச்சயமாக அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே தான் சங்கீத புஸ்தகத்தில் படிக்கிறோம், சங்கீதம் 124 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலே உள்ளது. அதே போல 125:1 நாம் பார்க்கிறோம், கர்த்தரை நம்புகிறவன் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். அல்லேலூயா. ஆமாம், இப்போ கர்த்தரையே நம்பணும், கர்த்தரையே நாம் முன்வைக்கணும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தாவீதினுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுப்பதற்காக அவர் பல பாதைகளை நடத்துகிறதாக நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 11:1 நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதன் அடிப்படையில் எரேமியா எடுத்துக்கொள்ளுங்கள், 3ஆம் அதிகாரம் 22-23 வசனத்தை வாசிக்கும்போது, சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். இதோ உம்மிடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர். குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய். இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பதுதான் மெய்யே. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த 2 வசனம் மிக முக்கியம். குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய். இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பதுதான் மெய்யான காரியம். உண்மைதானா? கர்த்தரையை நம்புறீங்களா? முழுமையா 100% அவ்விதமான நம்பிக்கை நான் வைக்கும்போது 100% உண்மையை நம்புகின்ற பாடல் நேரம் இல்லை. ஆகவே முழுவதுமாக 100% கர்த்தரையை நம்பி இருக்க வேண்டும் என்பதுதான் தேவ நோக்கம். தாவீதுக்கு அந்த அனுபவத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக சில பாதைகளை கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது ஏசாயா 54:10 நாம் பார்க்கிறோம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. என்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க அப்படி விசுவாசத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மலைகள் விலகினாலும் குன்றுகள் நிலை மாறி போனாலும் என்று சொல்லி, என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைத்திருக்கும் என்று சொல்லி என்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இந்த மனது உருக்கத்தை நான் அனுபவித்திருக்கிறோம். என்மேல் மனதுருகிற கர்த்தர். மலைகள் விலகும், குன்றுகள் விலகி போகும், பர்வதங்கள் விலகி போகும். அதைத்தான் நம்ம எரேமியாவில் வாசித்தோம். ஆகவே பிரியமானவர்களே, தாவீதை தேவன் தம்மேல் மாத்திரம் நம்பிக்கை வைப்பதற்காக சில பாதையிலே கொண்டு போகிறார். முன்னுமே நாம் பார்த்தோம், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 4 முதல் 13 வசனங்களை வாசிப்போம் என்றால், தாவீது எவ்விதமாக அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்பதை அந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்கிறது. ஆனால் உடனே அவன் ராஜாவாக இல்லை. ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான், ஆனால் அவன் ராஜாவாக உடனே மாற முடியலை. 19-21 வசனம் படிங்க. அப்பொழுது சவுல் ஈசாயினிடத்தில் ஆட்களை அனுப்பி, ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொன்னான். அப்படியே தாவீது சவுலினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான்.
அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். தாவீதை சவுல் மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுதசாரியானான். இப்போ அவனுக்கு கிடைத்த வேலை என்ன? ராஜா தான். ஆனால் இப்போ உடனே ராஜாவாகல. சவுல் அந்த தாவீதை மிகவும் நேசித்தான். ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னவென்றால் அவன் ஆயுததாரியாக அங்கே அங்கீகரிக்கப்படுவதை பார்க்கிறோம். ஒருவேளை அவன் யோசித்திருக்கிறான், ஆடுகளை மேய்த்து கொண்டு எனக்கு ராஜ அபிஷேகம் கிடைத்தது என்று சந்தோஷமாக இருந்திருக்கலாம். ஆனால் அது உடனே நிறைவேற இல்லை. தேவ சித்தம் உடனே நிறைவேற பலவிதமான பாதையில் தேவன் கொண்டு போகிறார். ஆகவே தான் 23ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சவுலுக்கு எப்பொழுதெல்லாம் பொல்லாத ஆவி வருகிறதோ அப்பொழுது தாவீது அங்கே போய் கிண்ணறங்களை வாசித்து அங்கே ஒரு சுகத்தை கொடுக்கிறது. 23ஆம் வசனம், அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும்போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தம் அடைவான். படிப்படியாக தேவன் தாவீதை பக்குவிக்கிறதை பயிற்சிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆயுததாரியாக இருந்தான். இப்பொழுது குணமாக்கும் தழும்புகள் என்று சொல்லப்படுகிறது போல குணமாக்கும் ஊழியம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. எப்பொழுதெல்லாம் சவுளை அசுத்த ஆவி பொல்லாத வல்லமை என்ன செய்கிறது, தொந்தரவு பண்ணுகிறதோ அப்பொழுது இவன் அந்த இசைக்கரை வாசிக்கும்போது சவுலுக்கு அந்த பிசாசின் தொல்லை மாறி போகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஆனால் உடனே அவன் சிங்காசனத்துக்கு போக முடியல. நாம் எல்லாருமே ஜெயங்கொண்டு சிங்காசனத்தில் போய் அமர்வதற்காகத்தான் நாம் வாஞ்சிக்கிறோம், விரும்புகிறோம். வேதம் அப்படித்தான் சொல்கிறது. ஜெயங்கொண்டு நான் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறது போல ஜெயங்கொண்டு எவனும் அவனும் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். நல்லது. ஆனால் இங்கே தாவீதின் வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், ஆடுகளை மேய்த்து கொண்டு இப்பொழுது ஆயுததாரியாக மாறினான். அதுக்கப்புறம் சவுளுடைய சரீரத்துக்கு சுகத்தை கொடுப்பதற்கேற்ற குணமாக்கும் தழும்புகளுடைய ஊழியம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமேன். அது மட்டுமா? 1 சாமுவேல் 17ஆவது அதிகாரத்தில் நாம் பார்ப்போம் என்றால் நமக்கு தெரியும். 17ஆம் அதிகாரம் என்றாலே நமக்கு பெலிஸ்தனுடைய கோலியாத் என்ற மனுஷனை குறித்து நமக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தீருக்கும் ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில் எல்லா ஜனங்களுமாக சேர்ந்து யுத்தம் பண்ண அங்கே விரும்பவில்லை. ஒருவருக்கு நேராக வந்து யுத்தம் பண்ண வேண்டும் என்று அந்த பெலிஸ்தியன் கோலியாத் கேட்டுக்கொண்டான். அதன் அடிப்படையில் ஒரு யுத்தம் நடக்கிறதை நாம் வாசிக்க போகிறோம். 17ஆம் அதிகாரம் 10வது வசனம் முதல்ல வாசிங்க. பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். ஒவ்வொரு நாளும் 40 நாள் காலையிலும் மாலையிலும் அவன் வந்து பெலிஸ்தீருடைய ஸ்தானபதி வந்து நின்று இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கிறான். பாருங்களா, நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி, ஒருவனை மட்டும் விடுங்க, முழு ஜனம் வேண்டாம், ஒருவனை மட்டும் விடுங்க. ஆகவே நம்ம ஒவ்வொருவருக்கும் நல்ல போராட்டம் உண்டு. அல்லே சொல்லுங்களேன். எல்லாருக்குமே யுத்தங்கள் உண்டு, போராட்டம் உண்டு. எல்லாரும் அல்ல, ஒருவனை அனுப்புங்கள் என்று அந்த கோலியாத் கேட்டுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். இது நம்முடைய பர்சனல் வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் உண்டாகிற போராட்டம். ஒவ்வொருவரும் நம்முடைய பசிக்கு நாம் தான் சாப்பிடணும்னு சொல்கிறது போல நமக்கு வருகிற பிரச்சனையை தீரணும்னா நாம் தான் கர்த்தருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிக்கணும், கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கணும். அப்படி என்றால் தேவன் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவார். இந்த ஒரு அருமையான சம்பவம். ஆனால் இதுக்கிடையில் திரும்பவும் தாவீது ஆடுகளை மேய்க்க போயிட்டான். பாருங்களேன், 17ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். மீண்டும் ஆடுகளை மேய்க்கவே அவன் போய்விட்டதை நாம் இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு நாள் யுத்தத்தின் இந்த 40 நாளுக்கு இடையில் ஒரு நாள் என்ன நடந்தது என்றால், அவனுடைய மூத்த சகோதரர் எல்லாரும் இராணுவத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படியாக தகப்பன் ஈசாய் யாரை அனுப்பினான்? தாவீதை அனுப்புகிறான். பாவம், அண்ணன்மாருக்கு சாப்பாடு கொண்டுவதற்காக, ஆகாரம் கொண்டு வருவதற்காக அன்றைக்கு அவன் போய் அங்கே நின்று அவங்களுக்காக காரியத்தை செய்து கொண்டிருக்கும் போது
வழக்கம் போலவே இந்த கோலியாத் வந்து நின்று என்ன செய்தான்? தேவ ஜனங்களை நிந்திக்கிறான். ஆமேன். காலையிலும் மாலையிலும் வந்து நிற்பான்னு படித்தோமே, அந்த வசனத்தை படிங்க. அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து வந்து நிற்பான். அல்லேலூயா. அதனால தான் காலையிலையும் மாலையிலும் நம்முடைய ஜெபம் முக்கியம். காலை ஜெபம், இரவு ஜெபம், இந்த ஜெபங்கள் மிக முக்கியம். ஏனென்றால் அப்பொழுதுதான் சத்துரு வந்து நிற்பான். அப்போ நாம் அதை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் காலையிலும் மாலையிலும் பாட்டெல்லாம் பாடுறோம். அப்போ நம்ம அப்படிப்பட்ட ஜீவியத்தில் ஒரு ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தரோடு காணப்படணும். அங்கே தாவீது இந்த சத்தத்தை கேட்கிறான். 23வது வசனம், 17-23. பேசிக்கொண்டிருக்கையில், இப்படி அவங்களோட பேசி கொண்டிருக்கும் போது, இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்தனாகிய இந்த கோலியாத் வீரன் பெலிஸ்தரின் சேனைகளில் இருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே அவன் சொன்னான். அதை தாவீது கேட்டான். ஆமென். இதை தாவீது கேட்டான். அல்லேலூயா. தாவீது இதை கேட்ட மாத்திரத்தில் அவனுக்குள் இருந்த அந்த அபிஷேகம் பொங்கி எழுந்தது. அவனுக்குள் இருந்த அபிஷேகம் அனல் மூண்டு எழுந்தது. அதைத்தான் நம்ம இங்கே பார்க்கிறோம். அதை கேட்ட மாத்திரத்தில் என்ன செய்யணும் என்பதை குறித்து சகோதரத்தில் கேட்கிறான். சகோதரர் எல்லாரும் அவனை ஏளனமாக, ஏன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கிறதை விட்டுவிட்டு இங்கே எதற்காக வந்தாய் என்று சொல்லி தடை பண்ணாங்க. அப்போ தாவீது சொன்னார், நான் இங்கே வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. அல்லேலூயா. இந்த ஆலயத்துக்குள்ளே, இந்த ஊழியத்தில், இந்த ஜீவியத்தில், இந்த விசுவாச காரியத்தில் நாம் இங்கே வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் இருக்கா இல்லையா? இருக்கு. சோதனை உண்டு, பாடுகள் உண்டு, உபத்திரம் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. ஆனாலும் நமக்குள்ள இருக்கிற அபிஷேகமானது நம்மை கட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கிறதே ஒழிய நம்மை வீழ்த்து அல்ல. ஆமேன். அவனுக்குள்ளே ஒரு வைராக்கியம் எழும்பி அவன் சொன்ன காரியத்தில் நாம் பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் அவனை கொண்டு போனாங்க. எங்கே கொண்டு போனாங்க? ராஜாவிடத்தில், சவுல் ராஜாவிடத்தில் கொண்டு போனாங்க. அவன் சிறிய பையனாக இருக்கிறான் என்று சொல்லி அவனும் ஏளனமாக பார்த்தான். ஆனால் தாவீது 2 சாட்சி அவங்க மத்தியிலே கொடுக்குறான். நான் நாடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விசை கரடி வந்தது, இன்னொரு முறை சிங்கம் வந்தது. ஆனால் அவைகள் எல்லாம் நான் என்ன செய்தேன்? ஒரு ஆட்டை கிழித்து போடுவது போல கிழித்து போட்டேன் என்று சொல்லி சாட்சி கொடுத்த மாத்திரத்தில் அப்போது சவுல் கொஞ்சம் மிரண்டு போனான். பயங்கரமான போல் எட்டாடும் சரி சிட்டாடும் சரிங்கிற மாதிரி இந்த 8வது குமாரன் சாதாரணமானவன் அல்ல என்று அவன் நினைத்து கொண்டு, அப்படி என்றால் ஒன்று செய், என்னுடைய வஸ்திரத்தை போட்டுக்க, என்னுடைய கச்சையை போட்டுக்க என்று சொல்லி சவுளுடைய வஸ்திரங்களை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனங்களை பாருங்க. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து 38-39 படிங்க. வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் தலையில போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனே சின்ன பையன், சிறிய பையன், அவன் மேலே ஒரு கவசம், அதன் மேலே இந்த பாரமான காரியத்தை வைக்கிறாங்க. அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அல்லேலூயா. ஆமா. அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டு கொண்டு போக கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி ஆமென். அவைகளை அல்லேலூயா. ஆமா, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை. சவுளுடைய ஆயுதமோ சவுளுடைய வஸ்திரமோ அதை அணிந்து கொண்டு நான் போகுது எனக்கு பிடிக்காது. எனக்கு அந்த அப்பியாசம் இல்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய கஷ்டங்களில், பாடுகளில், போராட்டங்களில், பிரச்சனைகளில் எங்கே நாம் ஓடுகிறோம்? என்ன யோசித்து கொண்டிருக்கிறோம்? யாருமே நம்பிக்கை வைத்து கொண்டிருக்கிறோம்? பிரியமானவர்களே, நாம் முழுமையாக 100% கர்த்தரையே நம்பி ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக தேவன் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவார். அதன் அடிப்படையில் நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து அந்த பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீது ஆற்றங்கரைக்கு செல்லுகிறான், 5 கூழாங்கற்கள் எடுக்கிறான், அதை அடுப்பத்தில் போடுகிறான், ஒரு கல்லை எடுத்து சுழற்றுகிறான், அதை சுழற்றி நேராக கோலியாத்தின் தலைக்கு விட்டதை நாம் பார்க்கிறோம். அந்த ஒரே அடியில் அவன் கீழே விழுந்து விட்டான். அல்லேலூயா சொல்லுங்களேன். கோலியா நம்மை பயம் வேண்டா, கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும்
கொஞ்சமும் பயம் வேண்டாம். சரி, இயேசுவின் நாமத்தினால நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன் என்று சொல்லி அந்த தாவீது ஒரே அடியாக ஒரே கல்லில் அந்த கோலியாத்தை என்ன செய்தான்? வீழ செய்தான். மட்டுமல்ல, ஓடோடி போய் அவன் தலையை வெட்டி அதை கொண்டு ராஜாவிடத்தில் கொடுக்கிறதெல்லாம் அந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. 58 வசனம் 17:58. அப்பொழுது சவுல், வாலிபனே, நீ யாருடைய மகன் என்று அவனை கேட்டதற்கு, அதுக்கு முன்னாடி தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். அவன் ஆயுதங்களையோ தன் கூடாரத்திலே வைத்தான். சரி, 58 படிங்க. அப்பொழுது சவுல், வாலிபனே, நீ யாருடைய மகன் என்று கேட்டதற்கு, தாவீது, நான் பெத்லகேம் ஊரானாய் இருக்கிற உம்முடைய அடியானாகிய ஈசாயின் மகன் என்றான். அல்லேலூயா. முன்னமே பொல்லாத ஆவி வரும்போதெல்லாம் இசைக்கிறையை வாசித்து அவனுக்கு உதவி செய்தானே, அதெல்லாம் இப்போ மறந்து விட்டு இப்போ அவனுக்கு தெரியல, நீ யாருடைய மகன் என்று கேட்கிறான், ஈசாயின் குமார் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்னும் அவன் ராஜாவாக இந்த ஸ்தானத்தில் செல்ல முடியவில்லை. ஆமேன். மாம்ச பலனை, மாம்ச வல்லமையை, அந்த கோலியாத்தை அவன் வீழ்த்துகிறான். பெரிய ஒரு ஜெயம் கிடைக்கிறது. வெட்டி அவன் தலையை தூக்கி கொண்டு போய் கொடுக்கிறான். அப்போ கூட சவுலுக்கு தாவீது யார் என்று தெரியவில்லை. நீ யாருடைய மகன் என்று கேட்கிறதை பார்க்கிறோம். மாம்ச பலத்தை ஆவியின் அபிஷேகத்தினால ஜெயம் எடுக்கிறான். ஆமேன். 8ஆம் அதிகாரம் ரோமரில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றியும் இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து படிங்க. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு. சரி, ஆவியின்படியே நடக்கும்போது மாம்சத்தை ஜெயிக்கலாம். வேதம் சொல்கிறது, ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம், மாம்ச சிந்தை மரணம். தாவீதுக்குள்ளிருந்த அந்த அபிஷேகமானது மாம்ச பலனாக இருந்த அந்த பெலிஸ்தீனை வெட்டி கொன்று போடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல தான் நமக்கு எதிராய் வருகிற கோலியாத்தை போன்ற ஒரு பெரிய பொல்லாத அனுபவங்கள் வரும் என்றாலும் அது நாம் பயப்படாதபடிக்கு கர்த்தருடைய நாமத்தினில் மாத்திரம் விசுவாசம் வைத்து நம்பிக்கை வைத்து நாம் கர்த்தரோடு இருப்போம் என்றால், அந்த சிறிய பையன் வசனத்தை வாசிக்கும்போது கடைசியாக, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தர் அவங்க குடும்பத்துக்கு அற்புதம் செய்ய போகிறார். இந்த உபத்திரங்கள் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில், கோலியாத் பிரச்சனை மத்தியில் தாவீது மூலமாக ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளிட்டது போல கர்த்தர் அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரப்போகிறார். ஆமேன். அல்லேலூயா. மாம்ச பலனை ஆவியின் வல்லமையினால ஜெயிக்கிறதை நம்ம அங்கே பார்க்கிறோம். ஆமேன். அதுக்கப்புறம் இன்னும் ராஜாவாகல நான் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனத்தை நீ வாசித்து பார்த்து கொள்ளுங்கள். அங்கே சவுலுடைய குமாரனாகிய யோனத்தான் உடைய ஐக்கியம், ஃப்ரெண்ட்ஷிப்பு கிடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். சில வசனங்கள். அவன் சவுலோடே பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரைப் போல சிநேகித்தான். சரி, இவ்விதமாக சவுலுடைய குமாரனாகிய யோனத்தான் தாவீதை என்ன செய்தாரு? உயிரைப் போல நேசித்தான் என்று நாம் பார்க்கிறோம். 5ஆம் வசனம் சொல்கிறது, ஏனென்றால் தாவீது ரொம்ப புத்தியாக ஞானமாக நடக்கிறான். 5ஆம் வசனம், தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்துக்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்தபடியினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். அல்லேலூயா. ஆயுததாரியானான், பரிகாரியாக வியாதி சுகமாக்கக்கூடிய வாசிக்க அந்த இசைக்கருவி வாசிக்கிறான். அவனுக்கு எதிராக நின்ற கோலியாத்தை ஜெயிக்கிறான். இப்போ அவனுக்கு இன்னொரு பதவி கிடைக்கிறது. என்னது? யுத்த மனுஷர் மேல் அதிகாரியாக. அல்லேலூயா. இப்பொழுது கொஞ்சம் அவனுக்கு சந்தோஷித்துக்கலாம், எல்லாம் சாதகமாக பரவாயில்லை என்கிற அளவுக்கு இருந்திருக்கலாம்.
தேவ திட்டம் இப்பொழுது எனக்கு நிறைவேறும் என்று சொல்லி அவன் காத்திருந்திருக்கலாம். ஆனாலும் இன்னொரு ஆபத்து அவனுக்கு காத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 18ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை பாருங்க. தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போது ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீதவாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். அம்மாமார் கொஞ்சம் சும்மா இருந்திருக்க கூடாதா? இப்போ பூஸ்ட் பண்ணிட்டாங்க. சவுல் கொன்றது 1000 தான், ஆனால் இந்த தாவீது கொன்றது 10000. தாவீது நினச்சிட்டு இருக்கிறாரு இப்போ யுத்த மனுஷன் மேல் அதிகாரியாக வச்சிருக்கிறாரு, இனி அபிஷேகம் பண்ணப்பட்ட எனக்கு ராஜ பதவி கிடைக்கும்னு கொஞ்சம் யோசித்து கொண்டிருக்கும்போது அடுத்து உடனே ஒரு அந்த வசனத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா, அன்று முதல் சவுல் தாவீதை காய்மகாரமாக எரிச்சலாக பார்த்தான். எப்படி இருக்குது பாருங்களேன். கொஞ்சம் உயிர் வந்த உடனே, கொஞ்சம் பதவி வந்த உடனே சத்துரு இன்னும் அதிகமாக என்ன செய்கிறான், போராடுகிறதை நாம் பார்க்கிறோம். சடுதியிலே நிலைமை மாறிவிடுகிறது. தாவீது கொண்டது 10000, சவுல் கொண்டது 1000 என்று சொன்ன உடனே சவுளுடைய இருதயம் மாறிவிட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அது நிமித்தமாக 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாவீதை கொன்று போடும்படியாக சவுல் தன்னை எல்லா மனுஷரோடும் ஆலோசனை பண்ணுகிறதை பார்க்கிறோம். படிங்க. தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும், பாருங்க, அவன் நண்பனாகிய தாவீதின் உயிருக்குயிரான நண்பனாகிய யோனத்தானையும் முன்வைத்து தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். என்ன பேசினா? கமிட்டி போட்டாங்க. என்ன பேசினாங்க? எப்படியாவது இந்த தாவீதை தொலைச்சிடணும், கொன்று போடணும் என்பதற்கு தன் மகனையும் சேர்த்து தான் அந்த ஆலோசனை பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆரம்ப காலத்தில் தாவீதை சவுல் மிகவும் நேசித்தான் நாகத்தில் பார்க்கிறோம். ஆயுதத்தாரியாக வைத்தான் பார்க்கிறோம். ஆனாலும் நாடுகளை மேய்க்க போய்விட்டான். அதுக்கப்புறம் இங்கே கோலியாத் கொன்ற பிற்பாடும் கூட அந்த நிலைமையை சவுல் அறியலை. நீ யாருடைய குமாரன்னு கேட்கிறான். அந்த நிலைமை இப்போது கோலியாத்தை கொன்ற பிற்பாடு சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 உடனே அவனுடைய ஜீவியமே மாறிவிட்டது. எதிர்மறையான ஒரு சூழ்நிலை வந்து விட்டதை நாம் பார்க்கிறோம். ஆகவே எப்படியாலும் தாவீதை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி சவுளுடைய குமாரனாக யோனத்தாடு கூட சேர்ந்து ஆலோசனை பண்ணுகிறான். நேசித்த ராஜா இப்போ இல்லை, நேசித்த ராஜகுமாரனும் தகப்பனோடு சேர்ந்து ஆலோசனை பண்ணுகிறான். பெரிய வெற்றி கிடைத்தாலும் அங்கே என்ன இல்லை, அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல. எல்லாம் இழந்தது போல அவன் காணப்படுகிறான். ஆமேன், அல்லேலூயா. சில வேளை நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நேசித்தவர்கள் கைவிடுவாங்க, நம்மோடு இருக்கிறவர்கள் நம்மை கைவிடுவாங்க. ஆனால் கைவிடாத ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அவரை மட்டும்தான் நாம் நம்பியிருப்போம் என்றால் நிச்சயமாய் அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகவே போகாது. தாவீது கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்ளணும், கர்த்தரை மட்டும் முழுவதுமாக நம்பி இருக்க வேண்டும் என்பதற்கு அவனை பல வழியிலே கொண்டு போகிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட நான் இருந்தாலும் நான் பலவீனன் என்று முன்னமே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ராஜாவையோ ஜனத்தையோ நண்பர்களையோ நாம் ஒருபோதும் நினைக்கக்கூடாது, நம்பக்கூடாது. உறவினர்களையும் நம்பக்கூடாது, ஊழியர்களையும் கூட முழுமையான நம்பக்கூடாது. கர்த்தர் மேல் மட்டும்தான் உங்கள் நம்பிக்கை காணப்பட வேண்டும். ஆமேன். அப்படி என்றால் உங்களுக்கு தெரியும், எல்லா ஊழியரும் நம்பிடாதீங்க. ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். எல்லாம் நன்மையாக என் இயேசு மாற்றிடுவார், எல்லாம் நன்மையாக என் இயேசு மாற்றிடுவார். தாங்கொண்டா துன்ப துயரங்கள் தவிக்க வைக்கும் சூழ்நிலைகள், கொண்டா துன்ப துயரங்கள் தவிக்க வைக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் நன்மையாக என் இயேசு மாற்றிடுவார்.
உயிருக்கு உயிராக நேசித்தவர் இங்கு இல்லையோ. யோனத்தான் இல்லை, உயிருக்கு உயிராக நேசித்தவன், அவனோடு உடன்படிக்கை பண்ணி அவனுடைய பொருளெல்லாம் மாற்றி கொண்டவன், நல்ல உடன்படிக்கை செய்தான். ஆனால் இப்பொழுது அவன் இல்லை. உயிருக்கு உயிராக நேசித்தவர் இங்கு இல்லையோ. பதில் சொல்ல முடியல. சில குடும்பங்களில் ஊருக்குள்ளே சில பிரச்சனை வரும்போது பதில் சொல்ல முடியல. வழி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, ஆனால் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. இயேசுதான் பதில். அல்லேலூயா, அல்லேலூயா. உயிருக்கு உயிராக நேசித்தவர் இங்கு இல்லையோ. பதில் சொல்ல முடியலையோ, தலை குனிந்து நிற்கிறாயோ. எல்லாம் நன்மையாக இயேசு மாற்றிடுவார். தாவீதின் வாழ்க்கையில் எல்லாம் நன்மையாக மாற்றினாரா? இதுக்கப்புறம் அவன் ஓடியே போகிறான்னு பாருங்க. 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மீகாள் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டால் அவன் தப்பி ஓடி போனான். தாவீது இந்த நேரத்தில் அவனை கொன்று போடும்படியாக சவுல் ஆலோசனை பண்ணி அதுக்காக சில வகை தேடி கொண்டிருக்கும் போது தாவீதை அவன் மனைவியாகி மீகாள் ஜன்னல் வழியாக இறக்கிவிட்டு தப்பி ஓட பண்ணினதை தப்பி ஓடி போனான். சில வேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரலாம். தப்பி ஓடி போக வேண்டிய சூழ்நிலை, கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, ஊரிலே பல சூழ்நிலைகள், அது நிமித்தமாக ஊரை விட்டே போனவர்கள் உண்டு. குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனை நிமித்தமாக பல இடங்களை மாற்றி போனவர்கள் உண்டு. பிரியமானவர்களே, தாவீதின் வாழ்க்கையில் அப்படித்தான் ஏற்பட்டது. இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், தாவீதும் அவனோடு கூட இந்த மனுஷர் எல்லாரும் அழுகிறதுக்கு பலம் இல்லாமல் போக மட்டும் அந்த மலையின் மேலே ஏறி போனார்னு பார்க்கிறோம். அவனோடு கூட சிலர் அழுது கொண்டே போனதாய் நாம் பார்க்கிறோம். அவ்வளவு கண்ணீரான பாதை உண்டாகிவிட்டதே. அல்லேலூயா. இதெல்லாம் எதுக்காக? தேவன் தாவீதை தம்மேல் மட்டுமே நம்பிக்கையாய் இருக்க வேண்டும் என்று வைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவனை நடத்துறதை பார்க்கிறோம். நம்முடைய ஜீவியத்தில் கஷ்டங்கள் வருமா வராதா? வரும். போராட்டங்கள், சோதனைகள், மேல் சோதனை மேல் சோதனை எல்லாம் வரும். என்ன வந்தாலும் நாம் ஆண்டவரோடு கூட இருக்கணும். ஆண்டவரையே நான் நம்பி இருக்க வேண்டும். ஊழியங்கள் அப்படித்தான், குடும்பங்கள் அப்படித்தான், எல்லாம் வரும். 115வது சங்கீதத்தில் என்ன வாசிக்கிறோம்? இஸ்ரவேலே, ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்பு நம்பு என்று சொல்லி 115:9 முதல். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள். அவரே அவர்களுக்கு துணையும் அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறே, கர்த்தரை நம்புங்கள். கர்த்தரை நம்புங்க. அவரே அவர்களுக்கு துணையும். பாருங்க, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்பு. கர்த்தருக்கு பயப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரையே நம்புங்க. அல்லேலூயா. ஆக நம்முடைய நம்பிக்கை எங்கே வைக்கிறோம் என்பது முக்கியம். மனிதர்களாம் குன்றுகள், மாம்சமான பயங்கள் எல்லாம் அகன்று போய்விட்டது. அல்லேலூயா. கோலியாத் அகன்று போயிட்டான். மாம்சமான பலன், மாம்சமான குன்று, மனிதர்களால் பலன் எல்லாமே அகன்று போய்விட்டது. இப்போ ராஜா தாவீதை வேட்டையாடுகிறான். தாவீதை கொண்டு போடும்படி எல்லா இடங்களிலும் தேடி தேடி வருகிறதை நீங்கள் அந்த பகுதியை முழுவதுமாக வாசித்து பார்த்தால் நாம் விளங்கிக் கொள்ளலாம். அல்லேலூயா. இப்போது ஒரு இடத்தில் இல்லாதபடி அங்குமாக தாவீது ஓடிக்கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருக்கு ஒரு மனதில் ஒரு நினைவு வந்திருக்கலாம். என்ன வந்திருக்கலாம்? அடேடே, அன்றைக்கு நான் ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தேனே, அப்பொழுது எவ்வளோ நிம்மதியாக இருந்தேன். பாட்டுகளை பாடிட்டு அப்படியே கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியேன், அவர் என்னை புழு இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணியில் என்னை கொண்டு போய் இப்படி எல்லாம் பாடிட்டே அமைதியாக நிம்மதியாக இருந்திருக்கலாமே என்று அவன் யோசித்திருக்கலாமா? இல்லையா? நாம் என்ன அப்படி தான் யோசித்திருப்போம். இதெல்லாம் என்ன அதை செய்வோம். ஒரு ஊழியக்கார் அப்படி தான் சொன்ன, ரொம்ப வருத்தமாக அந்த வார்த்தை. இந்த ஊழியம் இல்லாவிட்டால் நாங்கள் ரயில்வே கேட்டில் பட்டாணி விட்டு படைச்சிக்கோனார். ரொம்ப பரிதாபமான வார்த்தை அது. என்னை ரொம்ப ஹேர்ட் பண்ண, இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லலாமா? அப்படி
நெகேமியா 10 முறை அவனுக்கு எதிராக செயல்பட்டாங்க. சன்பல்லா, தொபியா எல்லாம் வந்து அவனை ஏளனமாக பல காரியத்தை பேசினாங்க. நீ கட்டுனா என்ன, ஒரு நரி ஏறி போனால் விழுந்துடும் என்று சொல்லி எல்லாம் எவ்வளோ அதைரியப்படுத்தினாங்க. அப்பொழுது நெகேமியா சொன்ன வார்த்தை என்னென்னா, என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ, உயிர் பிழைக்கும்படி ஆலயத்தில் போய் பதுங்குவானோ என்று சொல்லி தைரியமாக ஒரு கையில் பட்டயம், இன்னொரு கையில் கட்டிட கட்டுற வேலை செய்து தைரியமாக இந்த காரியத்தை முடித்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே என்ன வந்தாலும், என்ன சூழ்நிலை ஆனாலும், தாவீது அப்படி யோசிக்கவே இல்லை. திரும்ப ஆடுகளை மேய்க்க போனால் இப்போ அவன் வீட்டிலே இல்லையே. ஆமீன். வீட்லேயும் இல்லை, விட்டுட்டு வெளியே போயாச்சு. எங்கே ஆடு இருக்கும்? மோவாபின் ராஜாவத்தில் போகிறாங்க பாருங்கள். 22 அதிகாரம் 1 சாமுவேல் 22:1. தாவீது அவிடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அங்கு கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும். சரி, இப்போ மோவாபின் ராஜாவிடத்தில் போகிறான். 1 சாமுவேல் 27 அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, காத்தின் ராஜாவிடத்தில் போய் அடைக்கலம் தேடுகிறதை நாம் பாருங்கள். 27:3. அங்கே தாவீதும் அவன் மனுஷரும் அவரவர் வீட்டாரும் தாவீதோட கூட அவன் 2 மனைவிகளாகிய எஸ்ரேல் ஊராளாகிய அகினோவாமும் நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளாகிய அபிகாயிலும் காத் பட்டணத்தில் ஆகேசனிடத்தில் தங்கியிருந்தார்கள். பார்த்தீங்களா, இப்படி அங்குகமாக ஓடிக்கொண்டிருக்காள். வீட்டுக்கு போனால் வீடு இருந்தால் தானே, வீடு இருந்தால் தானே. மோவாபின் ராஜாவிடத்தில் போயிட்டாங்க. சில பேர் காத்தின் ராஜாவிடத்தில் இப்படி தஞ்சம் அடையும்படி அகதிகளை போல அலைந்து கொண்டிருந்தாங்க பாருங்களேன். ஆனாலும் அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம் ஒரு நாளும் வீணாக போகலை. ஒரு வசனத்தை படிப்போம். 1 சாமுவேல் 23:18. அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு, யோனத்தானும் தாவீதும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பிற்பாடு தாவீது காட்டில் இருந்து விட்டான். பாருங்க, தாவீது எங்கே இருந்து விட்டான்? காட்டில் இருந்து விட்டான். யோனத்தானோ தன் வீட்டிற்கு போனான். யோனத்தான் தன் வீட்டுக்கு போனான். பின்மாற்றக்காரனாகிய கர்த்தரால் தள்ளப்பட்ட, வெறுத்து ஒதுக்கப்பட்ட அந்த சவுலின் வீட்டுக்கு ராஜாவிடத்திற்கு அவன் மகன் போயிட்டான். அந்த தாவீது எங்கே இருந்தார்? காட்டிலே இருந்து விட்டார். பாட்டு வருது. வியாகுலம் என் வீட்டை விட்டு காட்டிலோட பண்ணிடேனோம். வியாகுலம் என் வீட்டை விட்டு காட்டிலோட பண்ணிடேனோம். அங்கேயோரு தூதன் என்னை சந்தித்து சூடாமப்பமும் ஜலமும் தந்து தேற்றுவான். சூடாமப்பமும் ஜலமும் தந்து தேற்றுவான். வியாகுலம் என் வீட்டை விட்டு காட்டிலோட பண்ணிடேனோம். வியாகுலம் என் வீட்டை விட்டு காட்டிலோட பண்ணிடேனோம். அங்கேயோரு தூதன் என்னை சந்தித்து சூடாமப்பமும் ஜலமும் தந்து தேற்று. அருமையான பாட்டு இல்லையா? என்னருமை தோழரன்றோ தெய்வதூதர் சங்கமெல்லாம். அல்லேலூயா. ஆமகேசா கருணேசா பொண்ணுநாதா நீரெனக்காய் வேண்டியதெல்லாம் தயவாய் தந்ததால் என் வாழ்நாள் எல்லாம் உம்மை போற்றி பாடுவேன். பாட்டு புஸ்தகம் இருந்ததுன்னா எந்த நேசு உன்னதத்தில் இந்த பாட்டை படித்து பாருங்கள். பாட்டு ராகம் தெரியாட்டாலும் இந்த வரிகளை படித்து பாருங்கள். தாவீது எங்கே இருந்து விட்டான்? காட்டிலே இருந்து விட்டான். யோனத்தான் வீட்டுக்கு போய்விட்டான். அல்லேலூயா. வனாந்தரமான இடம். அங்கே ஒரு கூட்டம் வருது பாருங்கள். 22ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடே கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். அல்லேலூயா. கொஞ்சம் பசுமையான, ஆசீர்வாதமான, என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு 400 பேர் கூட்டிட்டாங்க. இப்போ அவனுக்கு தைரியம். ஆமேன். வந்ததா இல்லைங்களா? 400 பேர் அவனோடு கூட கூடிக்கொண்டாங்க. வனாந்திரம் சீக்கிரத்தில் இனி முடிய போகிறது. சிங்காசனம் கிடைக்கும் தருணம் நெருங்கிவிட்டது. இது அவனுடைய வாழ்க்கையில் சற்று ஆறுதலான ஒரு விஷயம். அவனோடு கூட ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கு எல்லாரும் கூடி ஒரு 400 பேர்
அவனோடு கூடிக்கொண்டாங்க. இது ஒரு ஆறுதலான விஷயம். கடந்து வந்த பாதையெல்லாம் திரும்பி பார்த்துருப்பானே இல்லையா? நாங்கள் திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்கோம். எப்பொழுதும் திரும்பி பார்க்கணும், எப்பொழுதுமே சைடு மிரர் பார்க்கணும். சைடு மிரர் பார்க்கணும். நாம் திரும்பி பார்த்தா கீழே விழுந்துருவோம். சைடு மிரர் போல் நம்முடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்ப்போம் என்றால் நம்முடைய கடந்து வந்த பாதையில் உள்ள நிலைமையை அறிந்து கொண்டு கர்த்தர் நமக்கு செய்கிற நன்மைகளை நாம் தியானித்து கொண்டே இருக்க முடியும். இப்போது தாவீதுக்கு ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னா, 400 பேர் அவனோட கூடிக்கொண்டாங்க. எங்கள் வாழ்க்கையில் அப்படி தான். ஒரு பெரிய காங்கிரிகன்ஸ், பெரிய சபை, எல்லாம் வசதி, எல்லாமே. அப்போ பெல் அடித்த ஆள் வருவாங்க. அந்த மாதிரி அவ்வளோ பெரிய வசதி வாய்ப்பு இருந்துட்டு அதுக்கப்புறம் வனாந்தர வாழ்க்கையை போல் புதிதாக ஒரு ஊழியத்தை 10-15 பேர் ஒரு இடத்துல இருக்கிற ஒரு ஆராதனை எப்படி இருக்கும்? கஷ்டம்தான். ஆனாலும் அதில் நான் மன மகிழ்ச்சியாக இருந்தோம். 400 பேர் கூடிட்டாங்க. அப்புறம் 600 பேர் கூடுறாங்க இல்லையா? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 600 பேர் அவனோடு கூடிருந்தாங்க. பிறகு அதை நாம் பார்க்கலாம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஆண்டவருக்குன்னு நம்மை முழுதுமாக ஒப்பு கொடுக்கும்போது நம்மை கர்த்தர் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படலை. அதுபோல தான் அவரை நம்பி முழுதுமாக அவரையே நம்பியிருப்போம் என்றால் ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கப்படவில்லை. நாங்கள் மிக சிறிய கூட்டமாக கொஞ்சம் கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். 10-15 பேர், அதுக்கப்புறம் 20-30 பேர், அதுக்கப்புறம் 60-100 பேர், அதுக்கப்புறம் படிப்படியாக பார்த்தா இப்பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய சபையையும் ஊழியங்களும் கர்த்தர் கிருபையாக தந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகள் என்ன செய்கிறதில்லை, கைவிடுகிறதே இல்லை. கர்த்தரை மட்டும் நாம் நம்பி இருக்க வேண்டும். இப்படி ஒரு ஆறுதலாக 400 பேர் கூட இருந்த நேரத்தில் இன்னொரு அதிரடியான சம்பவம் நடக்கிறது. அடுத்த அதிகாரம் 30ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் சிக்லாகுக்கு வந்தபோது அமலேக்கியர் வந்து எல்லாரையும் என்ன செய்தாங்க, சிறைப்பிடித்து கொண்டு போகிறார்கள். வாசிப்போம். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேர்கிறதற்கு முன்னே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து. பாருங்களேன், கொஞ்சம் ஆறுதலாக சந்தோஷமாக 400 பேரோடு கூட அங்கே ஆறுதலாக இருந்த நேரத்தில் இப்போ என்ன நடக்கிறது? அமலேக்கியர் வந்து என்ன செய்தாங்க, தேவ ஜனங்களை கொள்ளையடித்து சிறைப்பிடித்து எல்லாரையும் கொண்டு போனது மட்டுமல்ல, இருக்கிறதெல்லாம் தீர சுட்டெரித்து போட்டாங்க. இந்த நிலைமை சில சூழ்நிலைகளில் சில இடங்களில் நாம் பார்க்குறோம். மணிப்பூரில் நடக்கிற சம்பவங்கள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா, சில வீடியோ நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா நம்ம அழாமல் இருக்கவே முடியாது, ஜனத்துக்காக ஜெபிக்காமல் இருக்கவே முடியாது. நம்மளாம் எவ்வளோ சொகுசாக இருக்கிறோம், எவ்வளோ நன்றாக இருக்கிறோம். ஆனால் அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும். நேற்றுக்கு ஐஎம் அவங்களுடைய மாநில ஒரு முகாமுக்கு நாங்கள் சென்றிருந்தோம் நேற்று இரவில். அங்கே நார்த் சைடு நார்த் இந்தியாவில் நடக்கிற ஊழியங்களை பற்றி வீடியோ எல்லாம் போட்டு காட்டினாங்க. எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ பாடுகள். பிரியமானவர்களே, இப்போ இந்த சூழ்நிலையில் தாவீது 6ஆம் வசனத்தில் மிகவும் நெருக்கப்பட்டான். 6ஆம் வசனம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டாங்க. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி மிகவும் நெருக்கப்பட்ட அந்த நேரத்தில் தானே தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் நம்ம என்ன செய்கிறாரு, பலப்படுத்துகிறார், திடப்படுத்துகிறார், பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. சத்துரு யாரு? அமலேக்கு. அமலேக்கு சத்துருவாக செயல்படுகிறான். இந்த அமலேக்கு யாருடைய சந்ததி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏசாவின் சந்ததி. ஏசா எப்படிப்பட்டவன்? கிருபையை இழந்தவன், சேஷ்டபுத்திர பாகத்தை அசட்டை பண்ணினவன், பின்மாற்றக்காரன், தேவ ஜனங்களுக்கு எதிராக செயல்படுகிறவன். அவன் ஒரு பாவி. அப்படிப்பட்ட அந்த சந்ததி தேவ ஜனத்தை முன்னேற விடாமல் தடை பண்ணுகிற அமலேக்கின் வல்லமை. அந்த மனுஷர் வந்து தேவ ஜனங்களுக்கு விரோதமாக செயல்பட்டதை நாம் பார்க்குறோம். இப்போ ஒரு பக்கம் கொஞ்சம் அவனுக்கு நிம்மதி திருப்தி இருந்தாலும் கூட இப்போது பாடுகள் கஷ்டத்தை நெருக்கப்படுகிறதை நாம் பார்க்குறோம். அந்த நேரத்தில் அவன் கர்த்தரை சார்ந்து கொள்கிறான். ஆமேன்.
அது 9வது வசனத்தை படிச்சீங்கன்னா, அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் இப்போ போனார்கள். எத்தனை பேருங்க? 600 பேர் ஆயிட்டாங்க. 400 பேரோடு கூட 200 பேரும் என்று அங்கே நான் படிக்கிறோம். ஆக ஒரு பக்கம் கொஞ்சம் ஆறுதலான சில காரியங்கள் வந்தாலும் கூட அதில் திருப்திப்பட முடியாதபடிக்கு சத்துரு பல போராட்டங்களை கொண்டு வரும்போதெல்லாம் நாம் கர்த்தரை முழுதுமாக நம்பியிருக்க வேண்டும். நீங்கள் அந்த வசனங்களை பற்றி பார்த்தீங்கன்னா, கர்த்தரை அவன் நம்பி அபியத்தராகிய ஆசாரியனை கூப்பிட்டு அந்த தண்டை நான் பின்தொடரலாமா என்று ஆலோசனை கேட்கிறான். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், நீ பின்தொடர்ந்து போகலாம் என்று சொல்லி, போ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி. அல்லேலூயா. இப்படிப்பட்ட நெருக்கத்தில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான குறிப்பு, முதலாவது கர்த்தருக்கும் பின்பு ஊழியர்களுக்கும். கர்த்தரை முதலாவது தேடணும், ரெண்டாவது ஊழியர்களுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து ஊழியர்களும் கர்த்தருமாக சேர்ந்து நமக்காக காரியங்களை செய்யும்போது முற்றிலுமாக விடுதலை கிடைக்கும். ஆமேன். அதனால் பவுல் சொல்கிறார், முதலாவது கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லி 2 கொரிந்தியரிலே நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்கள், இப்படிப்பட்ட நெருக்கத்தின் மத்தியிலும் கூட தாவீது யாரை நம்பினான்? கர்த்தரை நம்பினான், ஊழியர்களை நம்பினான். அதன் அடிப்படையில் தாவீது வனாந்தர வாழ்க்கையிலே ஆண்டவரையே நம்பி இருக்க வேண்டும் என்பதற்காக இவ்விதமான பாதையில் அவன் கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரையே நாம் முழுமையாக நம்ப வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு நேரிடுகிற சோதனைகள், பாடுகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், பலவிதமான காரியங்கள். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாம் நன்மையாக இயேசு மாற்ற வல்லவனாக இருக்கிறார். ஆனால் நாம் கர்த்தரை மட்டுமே நம்பி இருக்க வேண்டும். எச்சரிக்கையான சில வசனங்கள். ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். சீயோனிலே நிர்விசாரமாய் இருக்கிறவர்களோ, சியோன் சபையிலே நிர்விசாரமாக இருக்கிறவர்களே, சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களோ, என்னங்க? சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் ஜாதிகளின் தலைமை எண்ணப்பட்டு இஸ்ரவேல் வம்சத்தார் தேடி வருகிறவர்களுமாகிய உங்களுக்கு ஐயோ. பாருங்க, எங்க நம்பி இருக்கிறாங்க? நம்பிக்கை சமாரியாவை நம்பி இருக்கிற அவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆமாம், நாம் சமாரியாவை நம்பக்கூடாது, மற்ற ஜனங்களை நம்பக்கூடாது, கர்த்தரை மட்டும் நம்ப வேண்டும். எச்சரிக்கையான செய்தி. தீர்க்க தரிசன வசனத்தை கேட்டீங்க இல்லையா? நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக, விழிப்பாக, கவனமாக நம்முடைய வாயின் வார்த்தைகளை குறித்து இருக்க வேண்டும் என்பதை குறித்து எச்சரிப்பின் செய்தியாக. அதே போல் ஏசாயா 31:1 சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும். என்னது? சகாயம் அடையும்படி இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்காமலும், கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால். ஆவிக்குரிய அர்த்தங்கள் பாருங்க. எகிப்து திரும்பாய் போய் குதிரைகள், சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுன்னு சொல்லி அப்படிப்பட்ட காரியங்கள் அதுக்கு இடம் கூடாதபடி ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி, குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. எல்லாத்துக்குமே ஐயோ சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் முதல் வாசிக்கும் போது சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தராகிய கர்த்தரை நோக்காமல், கர்த்தரை தேடாமல், கர்த்தரை நம்பாமல் வேறு காரியத்திற்கு, அந்நியமான காரியத்துக்கு இடம் கொடுப்போம் என்றால் அது நமக்கு ஆசீர்வாதமாக முடியாது. எரேமியா 2ஆம் அதிகாரம் 36-37 வசனங்கள். நீ உன் வழியை மாற்றி மாற்றி இவ்வளவாய் விலகி போகிறது என்ன? நீ அசீரியாவினால் வெட்கி போனது போல எகிப்தினாலும் வெட்கி போவாய். உன் கைகளை உன் தலையின் மேல் வைத்துக்கொண்டு இவ்விடத்திலிருந்து புறப்பட்டு போவாய். ஏனெனில் உன் நம்பிக்கைகளை கர்த்தர் வெறுத்திருக்கிறார். பாருங்க, அவைகளால் உனக்கு காரியம் வாய்க்காது. உன் நம்பிக்கைகளை கர்த்தர் வெறுக்கிறார். நீ எதன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற அதெல்லாம் கர்த்தர் வெறுக்கிறார். உன் நம்பிக்கை வாய்க்காது, அது நடக்காது என்பதை குறித்து திட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலும் 7வது வசனத்திலும் நான் படிக்கும்போது நம்முடைய சகாயம் படிங்க. என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும். பாருங்க, எங்க போய் ஒதுங்கிறது?
திரும்பவுமாக விட்டு வந்த இடத்திலேயே எகிப்து நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களும் ஆகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று பாருங்க. 7வது வசனம், எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம். எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம். ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு. அல்லேலூயா. எவ்வளவு சீரியஸா நான் பேசி இருந்தாலும் அயர்ந்த நித்திரையில பின்னாடி இருக்காங்க பாருங்களேன். எப்படி எச்சரிப்பான செய்தி. நம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பிரியமானவர்களே. நம்மை உருவாக்குவதற்காகத்தான், நம்மை மாற்றுவதற்காகத்தான் பலவிதமான பாதையில் நம்மை நடத்துகிறார். தாவீதை அவ்விதமாக நடத்தி பிற்பாடு திரும்பமாக அந்த சிங்காசனத்திலே கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்தாலும் இன்னும் நான் பலவீனன் என்று சொல்ல காரணம், அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அவன் ராஜாவாக ஆகவில்லை. அதுக்கு இடையில் பலவிதமான பாதையிலே கர்த்தர் அவனை நடத்தி கொண்டு வந்து அவனை தெரிந்து கொண்டார், அபிஷேகித்தார், உருமாற்றினார், உருவாக்கினார், சிருஷ்டித்தார். தேவ நோக்கம், தேவ சித்தம் பூரணமாக நிறைவேறுவதற்காக அவர் நடத்தினது போலவே என்னுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நடத்தும்போது நாம் சொல்ல வேண்டிய காரியம், அவரையே முழுதுமாக நம்ப வேண்டும். ஏசாயா சொன்னது போல, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலை. அல்லேலூயா. ஆகவே நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்பதை அடிக்கடி சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் எழுந்து நின்று கர்த்தரை மயப்படுத்துவோம். உம்மை நம்பி வந்தேன் படல, உம்தய என்னை கைவிடல, பெருங்கையா கடந்து வந்தேன், திருப்பறிவார் எனக்கு தந்தே, பெருங்கையா கடந்து வந்தேன், திருப்பறிவார் எனக்கு தந்தே. எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தய என்னை கைவிடல. கடந்து வந்தேன், திருப்பறிவார் எனக்கு தந்தே, பெருங்கையா நான் கடந்து வந்தேன், திருப்பறிவார் எனக்கு தந்தே. எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். 100க்கு 100 கர்த்தரையே நம்பியிருக்க வேண்டும் என்பதற்காக தாவீதை தேவன் அபிஷேகம் பண்ணியிருந்தாலும் சில ப்ராசஸ் வழியாக அவனை கொண்டு சென்றுதான் அவனை ராஜாவாக ஏற்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். சிங்காசனம் சும்மா கிடைக்காது. சிங்காசனத்துக்கு போவதுன்னு சொல்வது சொகுசான பாதை அல்ல. அநேக உபத்திரன் வழியாக பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டும் என்று சீஷர்களுக்கு புத்தி சொன்ன அப்போஸ்தலர்கள் தேவன் நமக்கும் ஆலோசனை கொடுத்து புத்தி சொல்லிக் கொண்டு இருக்கிறார். கர்த்தரையே முழுமையாக நம்புவோம். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எவ்வளவு நல்ல தேவனாய் இருக்கிறீங்க ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளினுடைய ஆண்டவரே காலை வேலை முதல் இம்மட்டுமாய் கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மகிமையுள்ள ஆராதனையிலே நாங்கள் பங்கு பெறும்படியான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, எவ்வளவு பாக்கியமான இந்த நல்ல ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியான ஒரு நல்ல வாய்ப்பை தந்தீரப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளிலே கூட ஆண்டவரே தகப்பனே
தகப்பனே, தாவீது ராஜாவினுடைய நாட்களில் நடந்த ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை வைத்து எங்களோடு கூட நீர் பேசினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே சந்தோஷமான சூழ்நிலையிலும் ஆண்டவரே தகப்பனே அவருடைய வாழ்க்கையில் வந்த ஆண்டவரே எல்லா துயரமான காரியங்களிலும் ஆண்டவரே உம்மையே நம்பி இருந்தார். ஆண்டவரே உம்மை நம்பியுள்ள மனிதர்களுக்கு நீர் ஆண்டவரே தகப்பனே பக்கபலமாக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை சார்ந்து ஆண்டவரே அவர் ஜெயத்தை ஆண்டவரே எடுத்தார் என்பதை நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வசனத்தின் அடிப்படையில் இன்றைய நாளை நாங்கள் கற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களுடைய காரியங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய காரியங்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே நீரே எங்களை ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்மையே நாங்கள் ஆண்டவரை பிடித்து வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உம்மையே நாங்கள் சார்ந்து இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இன்னும் அதிகமாய் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் நல்ல பலன் சுகம் ஆரோக்கியத்தை தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி உரிமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் கூடவே இருந்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். நம்பத்தக்க தகப்பனவர், நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க தகப்பனே. என் கண்மணியும், எல்லாரும் சொல்லலாம், என் கண்மணியும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.